நீங்கள் பாவத்துக்கானாலும் சரி நீதிக்கானாலும் சரி எதற்கு கீழ்ப்படுகிறீங்களோ அதற்கு நீங்க அடிமையா மாறிடுவீங்க. திரும்ப சொல்லுங்க எல்லாரும். பாவத்துக்கானாலும் சரி நீதிக்கானாலும் சரி எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு அடிமைகளா மாறுவீங்க. இது எப்படி சொல்றாருன்னா, நீங்க பாவத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, பாவம் உங்களுக்கு பேசுகிற வார்த்தை, பிசாசு சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படிஞ்சா பாவத்துக்கு அடிமையாயிருவீங்க. தேவனுடைய நீதியின் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா நீதிக்கு நீங்க யாரா மாறிடுவீங்க? அடிமையா மாறிடுவீங்க. அப்போ இந்த ஆதாம் ஒரு சுதந்திரமானவனாக தேவனுடைய பிள்ளையாக தேவனுக்கு அடிமையாக வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன் பாவத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தான், பாவத்துக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் செய்யாதன்னு சொன்ன காரியத்தை கீழ்ப்படிந்தான். அதோட விளைவு என்னன்னு கேட்டா அடிமையாக மாறினான். அதனாலதான் இயேசு சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா மாறிட்டான். ஆனா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோ இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுதலை செய்யும்படியாக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே என்னவாயிருவோம்? விடுதலையாகும். இன்னைக்கு இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சத்தியங்களை நான் விளக்க நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்த பொழுது கர்த்தரை வழி நடத்தின ஒரு பாதை ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதாவது எந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மை சுற்றி நிறைய சத்தங்கள் வரும். நல்லா கவனிக்கிறீங்களா? நம்ம காதுல விழுற சத்தம், நம்முடைய வழி நடத்தப்படுகிற நம்மை வழிநடத்தும்படி வருகிற சத்தங்கள் வெறும் தேவனுடைய சத்தம் மட்டும்தான் நம்ம கேட்கும் நீங்க நினைக்காதீங்க. ஆட்டை வஞ்சிக்கிற பிசாசின் சத்தம் கூட அது கேட்கும், அது காதுல விழும். ஆனா இந்த ஆடு என்ன செய்யுதுன்னா, இந்த சத்தங்கள் எனக்கு வேணாம், என் மெய்ப்பன் சத்தத்தை மாத்திரம் கேட்பேன்னு அது தன்னுடைய செவிகளை விளக்குறதுனால சத்துருக்கு அடிமையாக மாறாமல் தேவனை பின்பற்றி ஓடுகிறது.